எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. தேவன், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். போது 9 வசனம் போது. நிறைய வாசிக்க வேண்டியது இருக்குது. இந்த பிரசங்கத்தின் இடையில நான் வாசிக்க சொல்லும் போது நீங்க வாசிக்கணும். நீங்க போட்டி போட்டு வாசித்தீங்கன்னா அது ரொம்ப ஆரோக்கியமானது. ஒரே நேரத்தில் 2 பேர் 3 பேர் ஒன்னு சேர்ந்து வாசித்தா கூட எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கு உற்சாகம் வேணும். நீ நான் போட்டி போட்டுட்டு வாசிக்கணும். அப்பதான் நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறதாக நான் நினைத்து உற்சாகப்படுவேன். அல்லேலூயா. எனக்கு நிறைய பேர் ஒரே நேரத்தில் வாசிக்கும் போது புரியலைன்னா யாராவது ஒருத்தர் வாசிக்கன்னு சொல்லுவேன். எல்லாரும் வாசிக்கணும், போட்டி போட்டுக்கொண்டு வாசிக்கணும். அப்பதான் நம்ம விழிப்போட கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க முடியும். அல்லேலூயா. இங்கே இது நீங்கள் ஏற்கனவே வாசித்த ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவத்தில் 2 காரியங்களை செய்ய சொல்லி எலியாவுக்கு கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறார். கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்திரு, காகங்களை கொண்டு உன்னை போஷிப்பேன். அடுத்தது, சாரிபாத்து ஊருக்கு போ, விதவையை கொண்டு உனக்கு போஷிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். முதலாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். பாருங்க, என்னுடைய வாக்கின்படியே அன்றி, கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்கின்படி தேசத்திலே மழையும் பனியும் பெய்யாது. பனி கூட பெய்யாது. அல்லேலூயா. அங்க சொல்ற ரொம்ப அழகா சொல்றாரு, பனியும் மழையும் பெய்யாது. மழை இல்லைன்னா கொஞ்சம் பனி இருந்தா கூட செடிகள் தப்பிக்கும், நாமும் கூட தப்பிக்கலாம். பனியும் இல்லை, மழையும் இல்லை. என் வாக்கின்படியே இது நடக்கும். ஒரு ஊழியக்காரன், சாதாரண ஒரு மனிதன், அவனோடு கர்த்தர் பேசுகிறார். தேசத்தை ஆளுகிற ஆகாப் ராஜாவினிடத்தில் போய் அவன் தைரியமாய் சொல்லுகிறான்,
என்னுடைய வார்த்தையின்படி அன்றி தேசத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளவு தைரியமா தீர்க்கதரிசனம் உரைத்தார். இன்னைக்கு அப்படிப்பட்ட தீர்க்கதரிசனம் உரைக்கிறவர்கள் இருக்கிறார்களா? திருஷ்டாந்தமாய் மோடிக்கு முன்னால போய் தைரியமா தீர்க்கதரிசனம் சொல்றவங்க இருக்கிறாங்களா? எலியாவை போல எழுப்ப வேண்டும். வைராக்கியமான ஒரு தேவனுடைய மனுஷன்தான் இந்த எலியா. தைரியமாய் ஆகாப் ராஜாவினிடத்தில் போய் அவனது தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். 3 வருஷம் 6 மாதமும் தேசத்திலே மழை பெய்யாது. கர்த்தர் சொல்றார் எலியாட்ட, நீ போய் சொல்லுகிறார். ஆனா நீங்களும் நானுமா இருந்தா கர்த்தர் என்ன கேட்டிருப்போம் தெரியுமா? நம்ம ஆனந்த் பிரதரா இருந்தா என்ன கேட்டிருப்பாருன்னு நானா ஒன்று சொல்றேன். ஆண்டவரே 3 மாசம் மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த பஞ்சத்துல நான் எப்படி வாழ்றது? எனக்கு ஒரு வழியை சொல்லுங்க, அதுக்கு பிறகு போய் தீர்க்கதரிசனம் சொல்றேன்னு சொல்லியிருப்போம். நானா இருந்தா அப்படித்தான் சொல்லியிருப்பேன். இந்த 3 வருஷம் போஷிக்கப்படணுமே, கர்த்தர் என்னை நடத்தணுமே, பஞ்சம்னு சொல்லிட்டீங்க, நானும் போய் ராஜாட்ட போய் சொல்றேன். ஆனா பூவாவுக்கு நான் என்ன செய்யறது? என்னையும் சேர்த்து இந்த பஞ்சத்துல கொண்டு போயிருவீங்களா? எனக்கு ஒரு வழியை காட்டுங்க ஆண்டவரே நான் சொல்லியிருப்பேன். அல்லேலூயா. நான் மட்டும் இல்லை, இங்க இருக்கிற ஒவ்வொருவருமே அப்படித்தான் சொல்லியிருப்பேன். பஞ்சம், தேசத்திலே பஞ்சம் பெய்ய போகிறது, பஞ்சம் வரப்போகிறது, பனியும் மழையும் பெய்யாது இருக்க போகிறது. கொடூரமான ஒரு பஞ்சம். தைரியமா போய் எலியா சொல்றார் ராஜாட்ட போய், பஞ்சம் வரப்போகுதியா? 3 வருஷம் 6 மாதம் தேசத்திலே பஞ்சம் வரப்போகிறது. எதுக்காக இந்த நிலைமை? கர்த்தர் ஏன் இந்த பஞ்சத்தை வருவிக்க சித்தமானார்? ஆகாப் ராஜாவும் ஏசபேலும் அவனுடைய துணைவியாகி ஏசபேலும் தேசத்திலே பாவத்தை அதிகமாய் செய்ய தூண்டினார்கள் ஜனங்களை. எங்கு பார்த்தால் விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரகாராதனையின் கிரியைகள் அதிகமாகி கொண்டே இருந்தது. தேவனுடைய பார்வைக்கு அது விசனமாயிருந்தது. தேவன் பஞ்சத்தினாலே இந்த ஜனங்களை தண்டிக்க விரும்பினார். இது ஒரு பெரிய பஞ்சம் இந்த உலகத்தில் வரப்போகிறது. அதுதான் வசன பஞ்சம். அல்லேலூயா. மழை இருக்கும், பனி இருக்கும், இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கும். ஆனால் சத்தியம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வரப்போகிறது. அதுக்கு முன் அடையாளமா தான் கொரோனாவை கர்த்தர் அனுப்பிச்சு வச்சார். எந்த ஆலயமாவது திறக்கப்பட்டிருந்ததா? வீடுகளை கூடி ஆராதிக்க முடிந்ததா? ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு கொரோனா வந்துருச்சுன்னா அங்க உடனே அந்த தெருவே அடைச்சிருவாங்க. அப்படி இருந்தது. எங்கேயும் கூட்டங்கள் நடத்தப்படவில்லை. இன்னைக்கு கூட பொதுக்கூட்டங்கள், கிறிஸ்தவ கூட்டங்களை பார்க்க முடியல. ஆனா அரசியல் தலைவர்கள் எல்லாம் பெரிய பெரிய மாநாடு நடத்துறாங்க. கிறிஸ்தவங்க பொதுக்கூட்டம் நடத்த முடியல. பப்ளிக்ல வாசல் அடைக்கப்படுகிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம். கர்த்தர் ஒரு அடையாளத்தை தான் காமிச்சிருக்கிறார். ஒரு பெரிய பஞ்சம் தேசத்திலே வரப்போகிறது. அந்த பஞ்சம் வசனத்தை கேட்கக்கூடாத ஒரு பஞ்சம் வரப்போகிறது. டிவி பெட்டியில உட்கார்ந்து சத்தியத்தை கேட்கிறாங்க. அந்த டிவி பெட்டியில கூட சத்தியம் கேட்கப்படாத ஒரு காலம் வரப்போகிறது. டிரான்சிஸ்டர்ல சத்தியம் கேட்கப்படக்கூடாத ஒரு காலம் வருகிறது. செல்போன்ல கர்த்தருடைய சத்தியம் கேட்கப்படாத ஒரு காலம் வரப்போகிறது. அதுதான் அந்தி கிறிஸ்துவினுடைய காலம். அது ரொம்ப தூரத்தில் இல்லை, வெகு சமீபமாக வந்திருக்கிறது. கர்த்தர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு பாட்டு பாடினேன். அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேளை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். அவர் வரும் வேளை அறியாதிருப்பதால் எப்போதும்
ஆயத்தமாயிருப்போம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன். அந்த பஞ்ச காலத்துக்கு முந்தியே நாம் பரலோகத்துக்கு போய்விட வேண்டும். வசனம் கேட்கப்படாத ஒரு ராக்காலம் வருகிறது. வசன பஞ்சம் வரப்போகிறது. அந்த காலம் வருவதற்கு முன்பதாகவே நாம் பரலோகம் போய்விட வேண்டும். வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. அந்தி கிறிஸ்துவுடைய வருகைக்கு முன்பு கர்த்தருடைய இரண்டாம் வருகை இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ரகசிய வருகை இருக்கும். அந்த ரகசிய வருகையிலே கர்த்தர் மத்திய ஆகாயத்திலே தேவதூதர்களோடு கூட வருவார், நம்மை அழைத்து செல்வார். அல்லேலூயா. அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அந்த பஞ்ச காலத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது எலியாவுக்கு கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? கர்த்தர் மனிதனுக்கு வைக்கும் பரீட்சை. இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு கர்த்தர் மனிதனுக்கு வைக்கும் பரீட்சை. இந்த பரீட்சையிலே மனிதன் பாஸ் பண்ணணும். இப்பா கடைசி காலத்துல ஆண்டவர் வரும்போது இந்த புத்தி இல்லாத மனவாட்டிகள்லாம் எண்ணெயை வாங்கிட்டு வருவாங்களாம். அப்ப வாசல் அடைக்கப்பட்டிருமா. அப்ப சொல்லுவாங்களாம், ஆண்டவர் கதவை அடைச்சிட்டாரு, நீங்கெல்லாம் போங்கன்னு சொல்லுவாங்களாம். புத்தி இல்லாத கன்னிகளை நம்ம இருக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனை மணிக்கு ஆராதனைன்னு சொல்லியிருக்கோம்? ஏண்டா மகனே சாமு, என்னடா இப்ப வர்ற மூடி ஆமேன் போட போது வர்றியாடா? எப்போ வரணும்? 9 மணிக்குன்னா 8 மணிக்கெல்லாம் வந்து முழங்கால் போடும். இல்லை 8:30க்காவது வரணும். வருவியா அடுத்த வாரம்? வரணும். இல்லைன்னா கதவு பூட்டிடுவோம். ஆண்டவர் பூட்டிடுவாரு, பரலோகம் திறக்க மாட்டாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது என்று எலியாவுக்கு கர்த்தர் சொன்னார். அதை ஆகாப் ராஜாவிடத்தில் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு வரும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் எலியாவுக்கு. தேவனுடைய பிள்ளைகளின் மேலே கர்த்தர் எவ்வளவாய் அக்கறை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து வேதத்திலே அழகாக நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்றான். கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த இடத்தை விட்டு எங்க போயிரு? கீழ் திசையை நோக்கி போய்விடு. யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. சரி ஆண்டவரே, நான் யோர்தானுக்கு எதிராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில ஒளிந்துக்கிறேன். அடுத்து நான் என்ன செய்யணும்? அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் எலியாவுக்கு வைக்கிற முதல் பரீட்சை. சுகமா சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு எலியா நினைக்க முடியாது. அல்லேலூயா. சுகமா சாப்பிட்டு இருக்க முடியாது. உனக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு காகத்தை நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. கொடூரமான பஞ்சம் வரப்போகிறது. ஆண்டவர் எலியாவை போஷிக்க விரும்புகிறார். அந்த போஷிப்பில் கூட ஒரு சோதனையை வைக்கிறார், ஒரு பரீட்சையை வைக்கிறார். நீங்களும் நானா இருந்தா என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? வேணாம், இருந்திருந்து இந்த காக்கா வந்து கொடுக்கறத நான் சாப்பிடணுமா? இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்காங்க தெரியுமா? பிராமண வீட்டுல ஒரு கீழ் ஜாதியை சேர்ந்த ஒரு மனிதன் போய் சமையல் வேலை பார்க்க முடியுமா? டீ போட்டு கொடுக்க முடியுமா? உயர்ந்த ஜாதிக்காரங்க தாழ்ந்த ஜாதிக்காரங்க வீட்டுல போய் டீ குடிப்பாங்களா, தண்ணி குடிப்பாங்களா? இன்னைக்கு அந்த நிலைமை இருக்குது. இழிவானவர்களாக கருதுகிறார்கள். உயர் ஜாதி மக்கள் மற்றவர்களை இழிவானவர்களாக கருதுகிறார்கள். ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்கிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா? ஒரு குட்டையில ஊறின மட்டைகளா இருக்கிறாங்க.
ஒரு பழமொழி ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வனத்துல மேய்ஞ்சாலும் இனத்துல அடையணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்றவங்க இன்னைக்கு இருக்கிறாங்களா? இல்ல. எங்கேயோ 1-2 பேர், அவ்வளவுதான். காரணம், இன்னும் ஜனங்களுக்குள்ளே அந்த பிரிவினை சக்திகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. பிரிவினை சக்திகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. காகம் ஒரு இழிவான பறவை, ஒரு அசுத்தமான ஒரு பறவை. காகத்தினிடத்திலே நல்ல காரியம் இருக்கிறது, காகத்தினிடத்திலே கெட்ட காரியம் இருக்கிறது. காகம் எத்தனை வருஷம் உயிர் வாழும் யாராவது சொல்ல முடியுமா? 20 வருஷம் தான் அதுக்கு ஆயுள் காலம். காகத்துக்கு 20 வருஷம் ஆயுள் காலம். இந்த காகத்தினுடைய இன்னொரு குணாதிசயம், ஆகாரம் கிடைத்து விட்டால் அது எல்லா சக காக்கைகளையும் கூப்பிட்டு அந்த ஆகாரத்தை பகிர்ந்து உண்ணும். அது அழுகின பிணமாயிருந்தாலும் சரி, அது எல்லா காக்கைகளையும் அழைத்து ஒற்றுமையாய் அந்த ஆகாரத்தை பகிர்ந்து உண்ணும். ஒரு காகம் ஒரு நாளைக்கு 250 கிராம் உள்ள சாப்பாடை சாப்பிடும். அவருடைய வயிற்றுக்குள்ள 250 கிராம் உள்ள ஆகாரம் மட்டும்தான் தங்கும். இந்த காகம் தினந்தோறும் தன்னுடைய கூட்டுக்கு போகும்போது அது குளித்து விட்டுத்தான் தன்னுடைய கூட்டுக்கு போகும். குளிக்காம இந்த காகம் தன்னுடைய கூட்டுக்கு போகாது. காகத்திட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய குணாதிசயம், தாய்மை உணர்வு கொண்டது இந்த காகம். சிட்டுக்குருவி முட்டை போடும், அந்த முட்டையை அடைக்காக்கும் இந்த காகம். தான் போட்ட முட்டை என்ன கலரில் இருக்கிறது என்பதை அறியும். அதே நேரத்தில் மற்ற குருவிகள் அந்த இடத்துல வந்து முட்டையிட்டாலும் அதையும் அறியும். அது வேறு பிரிக்காது. காகம் மட்டும் வேற ஒரு முட்டைக்கு நம்ம ஏன் அடை காக்கணும்னு நினைக்காது. அது அடைகாத்து குஞ்சு பொறித்து அது பறக்கும் தருவாய் வரையிலும், குருவியாய் இருந்தாலும் வேறு எந்த பறவையாய் இருந்தாலும், தான் அடைகாத்து பொறித்ததினாலே அது பறக்கும் வரைக்கும் ஆகாரத்தை விட்டு. அப்படி ஒரு நல்ல குணம் காகத்திடத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த காகத்துக்கு இன்னொரு பழக்கம் இருக்குது. திருடுகிற ஒரு பழக்கம் இருக்கிறது. கொஞ்சம் அசந்த என்ன செய்யும், அடிச்சு போயிடும். திருட்டு காகம். காகத்தினாலே எந்த இடத்திலும் போய் ஆகாரத்தை சபதரித்துக் கொள்ள முடியும். அருமையானவர்களே, கர்த்தர் காகத்தை ஆயத்தப்படுத்தினார் எலியாவை போஷிக்கும்படி. ஒருவேளை எலியா கேட்டிருக்கலாம், ஆண்டவரே, சுத்தமான பறவைகள் எத்தனையோ இருக்க ஒரு அசுத்தமான ஒரு பறவையை நீர் எனக்கு நியமித்து அது கொண்டு வருகிற ஆகாரத்தை சாப்பிட சொல்லுகிறீரே, ஏன் ஆண்டவரே ஒரு நல்ல சுத்தமான பறவையை எனக்கு அனுப்பக்கூடாதா என்று நீங்களும் நானுமாயிருந்தால் கேள்வி கேட்டிருப்போம். அல்லேலூயா. அப்படித்தானே? இன்னைக்கு எத்தனை பேர் ஜாதி வித்தியாசம் பார்க்கிறோம், எத்தனை பேர் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கிற பாகுபாடு பார்க்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் எந்த பாகுபாடும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளும் அந்த பாகுபாடுக்கு உட்படக்கூடாது. எந்த ஜாதியாய் இருந்தாலும் அவர்களும் 10 மாதம் என்று எண்ண வேண்டும். அவர்களும் தாயின் வயிற்றிலே உருவானவர்கள். அவர்களுக்குள்ளும் சிகப்பு ரத்தம் தான் ஓடுகிறது. இயேசு கிறிஸ்து என்ற ஒரே தகப்பனுடைய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறார். இவனை பரிசோதிக்கிறார் கர்த்தர், பரீட்சை பண்ணுகிறார். அசுத்தமான காகத்தை அனுப்பி இவனை போஷிக்க வைக்க வேண்டும். சாப்பிட்டா வாழலாம், சாப்பிடலைன்னா வீழலாம், செத்து போலாம். எலியா, ஆண்டவரே, அசுத்தமான காகம் கொடுப்பதை நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இருந்து விடுகிறானா அல்லது என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா என்பதை
கர்த்தர் பரிசோதித்து பார்க்க விரும்பினார். கர்த்தர் வைத்த அந்த பரீட்சையில எலியா வெற்றி பெற்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பரீட்சை வைப்பார். அந்த பரீட்சையில நீங்க வெற்றி பெறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆளே இல்லையா? அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தினந்தோறும் காகங்கள் அவனுக்கு ஆகாரம் கொண்டு வந்தது. எந்த அரண்மனையில களவாண்டுச்சுன்னு தெரியாது. என்ன காகத்துக்கு என்ன சமைக்கவா தெரியும்? கறி சமைச்சு அது கொண்டு வரவா தெரியும்? எங்கேயோ யாரோ பொறிச்சு வச்சிருப்பாங்க, சுட்டு வச்சிருப்பாங்க. காகம் திருடி கொண்டு வந்தது. ஆண்டவரே, இந்த காகம் திருடுமே, திருட்டு காக்கை எனக்கு ஆகாரம் கொண்டு வர வேண்டாம் என்று இரண்டாவாதம் பண்ணவில்லை எலியா. அல்லேலூயா. அது எங்கிருந்து வருகிறது என்பதை ஆராய்ச்சி செய்யவும் இல்லை இந்த எலியா. இன்னைக்கு ஜாதி வித்தியாசம் பார்க்கறாங்களே, உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க பார்க்கறாங்களே, அவங்க வீட்டுல போய் தட்டுல சாப்பிட மாட்டேங்கிறாங்களே, அவங்க உழைச்சு சம்பாரிச்சு வயக்காட்டுல பாடுபட்டு கொடுக்கிற கத்திரிக்காயும் அரிசியும் தானே சாப்பிடுறாங்க உயர்ந்த ஜாதிக்காரன். அல்லேலூயா. அவங்க கைப்பட்டு தானே வருது. இல்ல தாழ்ந்த ஜாதிக்காரன் தோட்டத்துல விளைஞ்சது நான் சாப்பிட மாட்டேன்னு எவனாவது சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் ஒரு காரியத்தை பரிசுத்தப்படுத்துவாரானால், தேவன் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துவாரானால், தேவன் ஒரு மனிதனை மீட்பாரானால், அவனுக்குள்ளே எந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை வரவே கூடாது. ஜாதி வித்தியாசம் அவன் பார்க்கவே கூடாது. என்றால் ஒரே தகப்பன் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் அவனுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீங்க பாருங்க, காகம் தினந்தோறும் காகங்கள் இவனுக்கு ஆகாரம் கொண்டு வந்தது. அந்த ஆகாரத்தை புசித்தான். அந்த கேரி தாற்றண்டையிலே போய் தண்ணீரை குடித்துக் கொண்டான். எல்லாரும் பட்டினி கடந்து துவண்டு செத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எலியாவோ ஆகாரம் காகங்கள் கொண்டு வருகிறது, அதை புசிக்கிறான். அந்த தண்ணி ஆற்றின் தண்ணீரை குடிக்கிறான். நாட்கள் போய்கொண்டே இருந்தது. ஒரு வருடத்துக்கு மேலாகிவிட்டது. 1.5 வருடம் ஆகிவிட்டது. காகம் ஆகாரம் கொண்டு வருவதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி கொண்டது. பஞ்சம் அதிகமாக அதிகமாக காகத்தினால ஆகாரத்தை கொண்டு வர முடியல. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. ஏன் காகம் ஆகாரத்தை கொண்டு வரும்போது எதற்காக எலியா அந்த காகத்தை புறக்கணிக்கவில்லை? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அசுத்தமான காகம் ஆகாரத்தை கொண்டு வருகிறது. அசுத்தமான காகம் கொண்டு வருகிற ஆகாரத்தை நான் புசிக்க மாட்டேன் என்று எலியா சொல்லாதபடிக்கு ஏன் காகம் கொண்டு வந்த ஆகாரத்தை அவர் புசித்தார்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான்னு எடுத்துக்கிறலாம், வேற வழியும் இல்லைன்னு எடுத்துக்கிறலாம். ஆண்டவர் நினைச்சிருந்த ஒரு நல்ல ஒரு சுத்தமான பறவை அனுப்பியிருக்கலாம், அல்லது வேற யாரையாவது வச்சு செஞ்சிருக்கலாம். காகத்தை ஏன் கர்த்தர் அனுமதிச்சார்? அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றேன் கேளுங்க. கட்டளை கீழ்ப்படிந்தார், எல்லாம் உண்மைதான், நீங்க சொல்றது எதையும் நான் மறுக்கல. ஆனால் இன்னொரு பெரிய உண்மை, கர்த்தர் ஒரு பிராணியை அனுப்புகிறார் என்றால் அதை பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது இழிவான ஒரு ஜந்துதான், அசுத்தமானவைகளை சாப்பிடக்கூடிய ஒன்றுதான், அழுகிய பிணங்களை சாப்பிடக்கூடிய ஒன்றுதான். இப்பொழுது அந்த காகங்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அந்த காகங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் அல்லவோ அந்த காகத்தை அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வாரானால் அதை நேர்த்தியாய் செய்வார் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் எலியாவுக்குள்ளே இருந்தது. அவன் பசியினாலே அவன் புசிக்கவில்லை, அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே மட்டும் அதை புசித்தான் என்று எண்ணிவிடக்கூடாது. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்வாரானால் அந்த காரியத்தை செவ்வையாய் செய்கிறவர் என்பதை உணர்ந்திருந்தான். அல்லேலூயா. அந்த காகம் கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தது.
காகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காகம் 250 கிராம் தான் சாப்பிடும்னா அது எவ்வளவு பெரிய ஒரு எத்தனை கிராம் கறியை தூக்கிட்டு வந்திருக்கும் சொல்லுங்களேன். ஒரு 50 கிராம் தூக்கி இருக்குமா? இல்ல 100 கிராம் வச்சுக்கோங்களேன். 100 கிராம் அதை தூக்கும். அவ்வளவுதான் சக்தி இருக்கும். ஒரு காகம் கொண்டு வந்தா பத்தாது. ஒரு ஒரு துண்டு பீஸ் தான் இருக்கும். இப்பயே குழம்பு ஊத்தும் போது என்ன கறியா அள்ளி போடு, ஒரு துண்டு மட்டும் போடுறேன்னு நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? அதனால கர்த்தர் வசனம் சொல்லுது, காகங்களுக்கு நிறைய காகங்கள் பொது பொது பொதுன்னு போது கூட்டமா போது எங்கெங்கெல்லாம் திருடிட்டு அவனு பாருங்க. ஒரு இடத்துல 65 கொண்டு வந்திருக்கோம், இன்னொரு இடத்துல 85 கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? இன்னொரு இடத்துல 35 கூட கொண்டு வந்திருக்கோம். விதவிதமான ஆகாரம் எங்கெங்க கிடைக்குதோ, ஏன்னா ஒரே இடத்துல அது திருடிட்டு வர முடியாது. பல இடங்களுக்கு போய் இறைச்சி துண்டை கொண்டு வரும், அப்பங்களை கொண்டு வரும். ஒரு காகம் எவ்வளவு சுமக்க முடியுமோ அதை மட்டும்தான் சுமக்க முடியும், தகுதிக்கு மிஞ்சி சுமக்க முடியாது. இதை பார்த்த ஆண்டவர் ஒரு காகத்துக்கு அல்ல, காகங்களுக்கு கட்டளையிட்டார். அங்க எத்தனை காகம் வந்துச்சுன்னு தெரியாது. 50 காகம் வந்துச்சோ 100 காகம் வந்துச்சோ, அது எவ்வளவு. இன்னும் நான் என்ன நினைக்கிறேன்னா, எலியாவுக்கு முன்னால நிறைய இறைச்சி துண்டு குமிஞ்சிருக்கும். பார்த்துருப்பாரு. இப்ப எல்லாம் என்னடா கலர் கலரா போடுறீங்க பாருங்கடா, அப்பயே எவ்வளவு கலர் கலரா இறைச்சி துண்டுகள்லாம் வந்திருக்கு, அப்பங்கள்லாம் வந்திருக்கு, விதவிதமான இறைச்சி அது சாப்பிடுகிறது. அல்லேலூயா. உண்மையிலே எலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே, காகத்தை கொண்டு கர்த்தர் போஷிப்பேன் என்று சொன்ன போது முறுமுறுக்காமல் அவன் கீழ்ப்படிந்ததினாலே அவனுக்கு இறைச்சி துண்டும் அப்பமும் விதவிதமாய் கிடைத்தது. அவன் சாப்பிடுகிறார். கொஞ்ச நாட்களிலே அந்த ஆகாரம் கொண்டு வருவதை காகம் நிறுத்திவிட்டது. பஞ்சம் கொடியதாகும். கேரித் ஆற்றண்டையிலே தண்ணீரும் வற்றி போயிட்டு. இனி 2வது ஒரு பரீட்சை வைக்கிறார் ஆண்டவர். எங்க போ? சாரிபாத்துக்கு போன்னு சொன்னார். அல்லேலூயா. அங்கே உன்னை போஷிக்கும்படிக்கு ஒரு விதவையை கட்டளையிட்டார். அல்லேலூயா. நீங்க பின் சரித்திரத்திலே வாசிக்கும் போது அல்லது இதே பகுதியில் நீங்க வாசிக்கும் போது, அவனுக்கு ஒரு பாலகன், ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருந்தான் அந்த விதவைக்கு. அல்லேலூயா. அதை பார்க்கும்போது அவள் ஒரு இளம் விதவையாயிருந்தாள். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் பட்டி கடந்து சாகுறாங்க. இவன் நல்லா கறியும் அப்பமா தின்னு நல்ல கொழு கொழுன்னு போறான். யாரு? எலியா கொழுக்க வச்சாரு. அந்த கொழுப்பு திமிர்ல இவன் வாழ்க்கையில தவறிறானா அல்லது ஸ்டெடியா இருக்கிறானா ஒரு பரீட்சை. அல்லேலூயா. நிறைய கொழுப்பு ஏறும்போதான பாவம் வருது கண்ணுல. அல்லேலூயா. பட்டி கிடக்கிறவன் பாவம் செய்ய முற்படுவானா? கொழுப்பு ஏறி போச்சுன்னா கண்மூடித்தனமான பாவம் வரும். நல்ல கேரி தாட்டை நல்ல கொழுக்க வச்சு எங்க கூட்டிட்டு போறாரு? சாரிபாத் விதவை வீட்டுக்கு கூட்டு போறார். இளம் விதவை. பஞ்சம் முடிகிற வரையிலும் சாரிபாத்தருடைய வீட்டில் தான் எலியா தங்கி இருந்தார். பஞ்சம் முடிகிற வரையிலும். அங்க நான் வெஜிடேரியன், இங்க வெஜிடேரியன். அல்லேலூயா. அங்க அப்பமும் இறைச்சியும் கிடைச்சது. சாரிபாத் விதவையினுடைய வீட்டுல அப்பவும் தண்ணீரும் தான் கிடைச்சது. அல்லேலூயா. அங்க மாம்சம் இல்ல, அசைவம் இல்ல. நாங்க அசைவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்ட ஒருத்தர் கேட்டாரு, நீங்க சைவமா அசைவமான்னு. நான் சொன்னேன், நான் அசைவம், நான் எப்பவுமே அசைவம் அப்படி சொல்லி சும்மா ஆட்டி காமிச்சேன். அருமையானவர்களே, அசைவத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தது எலியாவுக்கு இங்கே சைவத்தை கர்த்தர் கொடுத்தார். அவனுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறார். இல்லை, எனக்கு கறிதான் வேணும், எனக்கு இறைச்சி தான் வேணும், இறைச்சி அப்பவும் தான் வேணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவர் போராடல. அல்லேலூயா. ஆண்டவர் எதை அனுமதிச்சிருக்கிறாரோ அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன நிறைவு வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய கணவன் உங்களை விட்டு கோபித்து போயிருக்கலாம், அல்லது உங்களுடைய மனைவி உங்களை விட்டு போயிருக்கலாம். ஏன் இந்த நிலைமை எனக்கு வந்துச்சு? ஒரு நாள் கர்த்தர்ட்ட கேட்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அனுமதி இல்லாம
நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் சொல்லாதீங்க. கர்த்தர் அனுமதி இல்லைன்னா உங்க வாழ்க்கையில எதுவும் நடக்காது. எல்லாம் அவர் அனுமதியோடு தான் வருது. அல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்குள்ள போனா ஏதாவது ஒரு குறைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். வியாதி இல்லாத மனிதன் உலகத்தில் யாரும் இல்லை. பிரச்சனை இல்லாத மனிதன் உலகத்தில் யாரும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. ஏன் வந்துச்சு, எதுக்குன்னு கேள்வி கேட்க கூடாது. கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையில எதை அனுமதிச்சாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எதை அனுமதிச்சாலும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் செய்வார். எதை செய்தாலும் அது நன்மை பின்னாலே காத்திருக்கிறது. மனரம்பியமாய் வாழ கற்றுக்கொண்டார் இந்த எலியா. அல்லேலூயா. அவர் கேட்டிருந்தா கர்த்தர் கொடுத்திருக்க மாட்டாரா? ஆண்டவர் எனக்கு இறைச்சி அப்பம் கொடுத்தது மாதிரி இந்த சாரிபாத் வீட்டுல எனக்கு இறைச்சி அப்ப வேணும் கேட்டிருந்தா கொடுத்திருக்க மாட்டாரா? பாருங்க, கர்த்தருக்கு இன்னைக்கு நம்ம ஆலோசனை சொல்றவங்களா இருக்கிறோம். எப்பவுமே ஆண்டவர் அதை அப்படி செஞ்சா நல்லா இருக்கும், ஆண்டவரே இது இப்படி என்னடா டைட்டஸ் அவனுக்கு அதான் நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா இல்ல அதான் இப்படி செய்யலாம் தாத்தான்வான். நமக்கு ஆலோசனை சொல்லுவான். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்றவங்க நிறைய பேர் பெருகி போயிட்டாங்க. ஆண்டவரே அந்த பணக்காரரை கொண்டு வருவீரானால் இந்த சபை நன்றாய் வளர்ந்து போகுமே. எதுக்கு பணக்காரனை தேடுறீங்க? கர்த்தர் எதை அனுமதிச்சிருக்கிறாரோ அதை சந்தோஷமா ஏத்துக்குங்க. அல்லேலூயா. இல்லாதவர்களை கொண்டுதான் எல்லாவற்றையும் இருக்க வைக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. இல்லாதவர்களிடத்திலிருந்து தான் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். அங்கே ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே ஒரு 10 பணக்காரர்களை இந்த சபைக்கு நீர் கொடுப்பீரானால் அந்த 10 பேருக்கு எல்லா பணத்தையும் வாங்கி ஆலயத்தை கட்டி அந்த 10 பேரின் நரகத்துக்கு நாங்கள் தள்ளிவிட்டு ஆக மட்டும் சுகபோகமான வாழ்க்கை வாழ்வோம் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சபையில் அப்படிதான் ஜெபம் பண்ணாங்க, 10 பணக்காரர்களை தாரும் ஆண்டவரே. அல்ல, மக்கதோனியா சபையார் கொடும் தரித்திரத்திலும் உதாரத்துவமாய் கர்த்தருக்காக கொடுத்தார்கள். உண்மையில உங்களுக்குள்ள கர்த்தர் இருந்தா, ஒரு நிறைவு இருந்தா, இந்நேரம் நீங்க 1000 ரூபாய் கேட்கும்போது கொண்டு வந்து வச்சிருக்கணும். ஒரு பெரிய பாஸ்டர் சபைக்கு தலைமையா இருக்கிறேன் சொல்றேன், 1000 ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்களா? ஒருத்தருமே இல்லை. அஜாக்கிரதை. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைங்க. கர்த்தருக்காக தானே செய்றீங்க, மனுஷருக்காக செய்றீங்க, கர்த்தருக்காக செய்றீங்க, செய்யணும். நிறைவானது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போயிடும். நிறைவான ஆண்டவர் இருதயத்தில் இருந்தாருன்னா இந்த குறைவுகள் எல்லாம் மாறி கொடுக்கும் போது ஆசீர்வாதம். இறைக்கிற கிணறு தான் ஊறும். கொடுக்கிற கரங்கள் தான் ஆசீர்வதிக்கப்படும். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானது. பாருங்க, சாரிபாத் விதவை விறகு பொறிக்கிட்டு இருக்கிறான். எலியா அந்த வழியில போறாரு. அம்மா என்ன செய்யற? ஐயா சிறிது விறகு பொறுக்கு, எனக்கு ஒரு அடைய பண்ணிட்டு வாமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் சொல்றாரு, இந்த அம்மா சொல்லுது, இல்லையா ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்குது, இந்த கைப்பிடி மாவுல 2 அப்பத்தை சுட்டு எனக்கு ஒன்றும் என் மகனுக்கு ஒன்றும் கொடுத்து நாங்க சாப்பிட்டுட்டு செத்து போகலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே எலியா சொல்றாரு, பரவாயில்லப்பா, பரவாயில்லம்மா, முதல்ல அடைய எனக்கு கொண்டு வந்து கொடுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம சாகத்தானே போறோம், அது இந்த தேவ மனுஷன் சாப்பிடட்டும். அல்லேலூயா. இது என்ன இருக்குதா நம்ம கிட்ட? வச்சுக்கிட்டே இல்லைங்கிறோம், வைத்துக்கொண்டே இல்லைன்றோம். கொடுக்கறதுக்கு நம்முடைய கை முன் வரல. டார்ஜியை அடிக்கடி சொல்வார், ஏயா இந்த விசுவாசி இப்படி பந்தமா இருக்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சாரிபாத் விதவை கர்த்தருக்காக கொடுக்க தீர்மானித்தாள். அவள் சாக போறது உண்மை, இருப்பதும் அந்த ஒருபடி கை மாவுதான்.
அதுல சுடுற அப்போ எவ்வளவு பெருசு இருக்கும்? சின்னதா தான் இருக்கும். அதுல முதல்ல அடைய எனக்கு கொண்டு வான்னு சொல்றாரு. அவள் முதலில் ஒரு அடையை சுட்டு அது எலியாவிடத்தில் கொண்டு வருகிறாள். தண்ணீரும் கொடுக்கிறாள். அதை சாப்பிடுகிறார் எலியா. இந்த விதவை எலியாவை போஷித்து விட்டு வீட்டுக்கு வருகிறாள். எடுத்த மாவு அப்படியே இருக்கிறது, குறைபடவில்லை. அல்லேலூயா. மறுபடியும் சுடுகிறாள். அப்பம் மாவு வருகிறது. மாவு எடுக்க எடுக்க மாவு வந்து கொண்டே இருக்கிறது. பஞ்சம் முடிகிற வரையில் அந்த ஆகாரம் குறையாமல் இருக்கிறது. ஏறக்குறைய 3 வருஷம் 6 மாதம் ஆனது பஞ்சம் நிற்பதற்கு. கொடூரமான பஞ்சம் தேசத்தில் இருக்கிறது. பானையிலே மாவு செலவழிந்து போகவில்லை. எண்ணெய் கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவில்லை. அவள் எடுக்க எடுக்க மாவு வருகிறது, எண்ணெயும் வருகிறது. பஞ்சகாலம் முடியும் மட்டும் அங்கே போஷிக்கப்பட்டார். இறைச்சியும் அப்பமும் சாப்பிட்ட நான் வெஜிடேரியன் சாப்பிட்ட அந்த எலியா இப்பொழுது வெஜிடேரியனாக மாறிவிட்டான். நாக்கிலே ஒரு பக்கம் சுவை தாண்டவம் ஆடினாலும் அதை பெருசுபடுத்தவில்லை. கர்த்தர் எனக்கு எதை அனுமதித்திருக்கிறாரோ அதை நான் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த மனப்பாங்கு நமக்கு இருக்கிறது. கர்த்தர் எதை கொடுத்தாலும் திருப்தி படுறீங்களா? மனப்பூர்வம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எல்லா கஷ்டத்தையும், கர்த்தர் அனுமதிக்கிற எல்லா காரியங்களையும், அவர் வைக்கிற எல்லா பரீட்சையையும் அவர் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, வெளியிலே பஞ்சம், இங்கே வீட்டிலே சாரிபாத் வீட்டிலே நல்ல ஆகாரம், நன்றாய் சாப்பிடு, வயிறு நிரம்ப திருப்தியாய் சாப்பிடுகிறார். அவனுக்கு எல்லா நேரமும் ஆகாரம் கொடுக்கப்படுகிறது, தண்ணீர் கொடுக்கப்படுகிறது, அவன் திருப்தியாய் புசிக்கிறான். ஆனால் அவன் கர்த்தரை விட்டு விலகவில்லை. இளம் விதவையின் வீட்டிலே அமர வைத்து அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பரீட்சை வைத்தார். அந்த பரீட்சையிலே அவன் வெற்றி பெற்றான். அல்லேலூயா. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்கிற அந்த ஒரு மேன்மையான ஜீவியம் எலியாவுக்குள்ளே இருந்தது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பக்தி வைராக்கியத்தை விட்டுறாதீங்க. எவ்வளவு வறுமை தாண்டவம் ஆடினாலும் கர்த்தர் மேல் உள்ள அந்த பக்தி வைராக்கியத்தை விட்டு விலகாதிருங்கள். எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், பாடுகள் வந்தாலும், எத்தனை விதமான உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த பக்தி வைராக்கியத்திலே நீங்கள் மாறாமல் இருப்பீர்களானால், எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு பறந்து போனது போல நீங்களும் ஒரு நாள் கர்த்தருடைய வருகையிலே அவரோடு கூட பறந்து செல்ல நீங்கள் தகுதியுள்ள பாத்திரங்களாக மாறுவீர்கள். ஆமோதிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. கர்த்தர் உங்களுக்கு வைக்கிற எந்த பரீட்சையானாலும் முறுமுறுக்காதபடிக்கு சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. டாக்டர் ஆகணும்னா டாக்டருக்கு படிச்சு பரீட்சை எழுதணும். ஒருத்தர் கலெக்டர் ஆகணும்னா கலெக்டருக்கு படித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணணும். ஒரு பதவிக்கு அமர வேண்டுமானால் அவனுக்கு கொடுக்கிற எல்லா பரீட்சையிலும் அவன் தேர்ச்சி பெற வேண்டும். அதுபோல ஆவிக்குரிய பரீட்சை நமக்காக காத்திருக்கிறது. கர்த்தர் வேதத்திலே நமக்கு என்னென்ன பரீட்சையை வைக்க விரும்புகிறாரோ, கர்த்தருடைய வேதத்திலே என்ன விதமான பரீட்சை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை பரீட்சையிலும் நாம் தேர்ச்சி பெற வேண்டும். எவ்வளவு வறுமையை கொடுத்தாலும் வைராக்கியமா இருங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் மேல் வைராக்கியமா இருங்க. எத்தனை பேர் எத்தனை பிசாசுகளை நமக்கு விரோதமாய் ஏவி விட்டாலும் கர்த்தர் மேல் உள்ள பக்தி வைராக்கியத்திலே வைராக்கியமாயிருங்கள். முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கண்களை மூடுவோமா, நாம் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Jesus. எல்லாரும் கண்ணை மூடுவோமே, எழுந்து நிற்போமா. கொஞ்சம் நல்ல உற்சாகமா எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus,
Thank you Jesus. Thank you Lord. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஒரு வார்த்தை கூட மீறினதில்லை. கர்த்தர் எதை சொன்னாரோ அதை மட்டும்தான் அவர் செய்வார். கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி ஒரு காரியத்தையும் எலியா செய்ததில்லை. அல்லது பிரச்சனை வரும்போது கர்த்தருக்கு எலியா ஆலோசனையும் சொன்னதில்லை. கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தார், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவோமானால் எலியா பரலோகத்துக்கு போனது போல நாமும் சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு பறந்து செல்லுவோம். கர்த்தர் மத்திய ஆகாயத்திலே வரும்போது அவரோடு கூட பறந்து செல்லுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைகாய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவுமே எனக்கு அளித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் தருபவரே, உமக்கின்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் தருபவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். சத்திய வேதத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய வேதத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். முழங்கால்கள் யார்
முடங்கிடுமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தால். முழங்கால்கள் யாவும் முடங்கிடுமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தால். முற்றும் முடியா என்னை காப்பவரே, உமக்கே என்றும் துதியே. முற்றும் முடியா என்னை காப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். கலங்காதே திகையாதே என்றவரே, என்னை காத்து நடத்திடுவீர். கலங்காதே திகையாதே என்றவரே, என்றும் காத்து நடத்திடுவீர். கண்மணி போல் என்னையும் காப்பவரே, கரை சேர்த்திட வருவீர். கண்மணி போல் என்னையும் காப்பவரே, கரை சேர்த்திட வருவீர். கரை சேர்த்திட வருவீர். கரை சேர்த்திட வருவீர். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்றும் நன்றி கூறுவேன் நான். என்றும் நன்றி கூறுவேன் நான். என்றும் நன்றி கூறுவேன் நான். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, ஜீவிக்கிறவராகிய எங்கள் நல்ல இயேசப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளையில உங்களுடைய நல்ல வார்த்தைகளை எங்கள் மத்தியில் நீர் பேசிக் கொண்டிருந்தீர். காகத்தை அனுப்பி ஒரு பரீட்சை, பஞ்சத்தை அனுப்பி ஒரு பரீட்சை, சாரிபாத் வீட்டுக்கு போய் ஒரு ஆவிக்குரிய பரீட்சை. எல்லா பரீட்சையிலும் எலியா வெற்றி பெற்றார். எங்கள் வாழ்க்கையில நீர் அனுமதிக்கிற எல்லா பரீட்சைகளிலும் நாங்கள் வைராக்கியமாய் வெற்றி பெற வைராக்கியம் உள்ள இருதயத்தை எங்களுக்கு தான். சத்தியத்தை ஒரு காதிலே வாங்கி மற்றொரு காதிலே விட்டுவிடக்கூடியவர்களா நாங்கள் இருந்து விடக்கூடாது. சத்தியத்தின் மீது வாழ அர்ப்பணம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்களுடைய வருகை எப்பொழுது வந்தாலும் உம்மோடு கூட பறந்து செல்வோம் என்ற ஒரு நிச்சயத்தோடு நாங்கள் வாழ்கிறவர்களாய் எங்களை மாற்றும். வந்திருந்த அனைவர் மேலும் தேவனுடைய கரம் இருக்கட்டும். சகல துதி, கனம், மகிமை, மேன்மை, புகழ், பெருமைகள் எல்லாவற்றையும் ஏசப்பா ஒருவருக்கே செலுத்தி உம்முடைய ஆசீர்வாதங்களை, கிருபைகளை, நன்மைகளை, வெற்றிகளை, வல்லமைகளை, வரங்களை, உம்முடைய பரிசுத்த ஆவியின் பரிபூரணத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் நாங்கள் சுதந்தரித்து பெற்றுக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த